தங்கத்தேர் விட்டுட்டு வாங்க நம்ம போய் கோமாதாவுக்கு போயிட்டு வாழைப்பழம் இப்போ கொடுக்க போகிறோம். வாழைப்பழம் வாழை அங்கே போவோம். இது என்ன இடம்? இது எவ்வளோ செலவாயிருக்கும் அதுக்கு? எங்கம்மா இருக்கு கோமாதா? எங்கே விட்டுருக்காங்க பாருங்க கைஸ், கோயிலே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்ட்டு ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். பாருங்க, இப்போ தான் நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். இல்லை ஸ்டாச்சூஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க இங்கே பாருங்க. இப்போ பாருங்க கோயில் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க கைஸ். கோமாதாவுக்கு வந்துட்டு நம்ம வாழைப்பழம் கொடுக்க போகிறோம். எந்த சைடு இங்கே இல்லையா? இங்கே பாருங்க, கிருஷ்ணரோட ஹேண்டு மாதிரி அங்கே வச்சுருக்காங்க. அங்கே நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்க, கிருஷ்ணரோட ஹேண்டில் வந்துட்டு புல்லாங்குழல் வச்சுருக்க மாதிரி வச்சுருக்காங்க. அவங்க ஒன் சைடு உடச்சிட்டாங்க புல்லாங்குழல. இதெல்லாம் வந்துட்டு இங்கே உள்ள மந்திரம் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களோட ஹோம்னு நினைக்கிறேன். அவங்க இங்கே தான் தங்குவாங்க போல். இந்த கோமாதா சைடு வந்துட்டோம். அங்கே பார்ப்போம். இது பாருங்க கைஸ், புல்லாங்குழல் பாருங்க, பெருசாக கட்டி இருக்காங்க. எதுக்கோ உடச்சி எடுத்துட்டாங்க. ஏதோ வலி இருக்கு பாருங்க கைஸ். அங்கே அப்பா இங்கேயும் இருக்கு, அங்கேயும் இருக்கு. அங்கே பாருங்க, மாடு சுற்றி வர்றது இதுலேருந்து சுற்றி வரணுமா? இப்படி தானே பாருங்க, இங்கேருந்து ஆரம்பிச்சு இப்படி போல காளை மாடுலாம் இருக்கு. அம்மா அப்படியே போவோம். இது பாருங்க, காளை மாடு பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்கு. இது கொம்புக்கு தாங்க அழகு. இது என்ன மாடு? டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. எல்லா மாடும் அப்படியே மூக்க வெளில ஓடுது பாருங்க கைஸ். இது என்ன மாடுப்பா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு? பாருங்க, எல்லாம் வெளில எட்டி பார்க்குது. அந்த பக்கம் கண்ணுக்குட்டிலாம் இருந்துச்சு நிறையா. அந்த சைடு இருக்குது கண்ணுக்குட்டி. வாங்க பார்ப்போம், அப்படியே பார்த்துக்கிட்டு போகலாம். பாருங்க, அந்த சைடு வரையும்
ஒரு ஜூம் பண்ணி கூட காட்டினேன். ஃபுல்லாக இருக்குது மாடு. ஒரு தடவை இந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது கைஸ். வந்தீங்கனாலே போக மனசு வராது. மாடெலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இது பாருங்க கைஸ், இந்த மாடு சூப்பராக இருக்குது எல்லாமே. இந்த மாடு மட்டும் எதுவும் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இது பாருங்கள், இந்த சைடு கம்பியே இல்லாமல் இருக்குது. முட்டிடுன்னு பயமாக இருக்குது. இவங்க எல்லாம் வறந்தோடனே போகும். தூசியாக வர பழக்குது. எல்லாம் அங்கே வராங்க, இன்னும் வாழைப்பழம் கொடுத்துக்கிட்டே வராங்க பொறுமையாக. இங்கே பாருங்கள், அவங்க கூட சேர்ந்து வருவோம். வக்கீல் சாப்பிட்டுட்டு இருக்க மாடலாம். சரி, கை நக்கி வைக்குது. நான் கொடுக்கவே இல்லை. நாக்கு பெருசா இருக்கு. ஒரு வாழைப்பழம் கொடுக்கறதுக்கு பயமா இருக்கு. இது மட்டும் இப்படி இருக்கு, முட்டிராதா? பயமா இருக்கு. இது பாரு, பெரிய மாடா இருக்கு எல்லாமே. இது இது என்ன மாடுமா? சூப்பரா இருக்கு. மிரட்டி விடுது மாடு. இது பாருங்க, இந்த மாடு பிரம்மாண்டமா இருக்கு. வாவ், இந்த மாடு நல்லா இருக்குல்ல, அழகா. அப்பா, இந்த மாடு அழகா இருக்குல்ல. என்ன மாடு இது? பெருசா இருக்கு. பெருசா இருக்கு. எச்சி எச்சி எச்சி. தொட்டு பார்த்த காளை மாடு இதெல்லாம் பாருப்பா. எல்லாம் வந்து எட்டி பார்க்குது ஆசையா. அதெல்லாம் என்ன வளர்ந்தது, அதுதாம சூப்பரா இருக்கு. எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு பத்தியா? இந்த பாருங்க, இந்த மாடுலாம் கம்பீரமா இருக்கு. இங்க உள்ள எல்லா மாடும் இது பாருங்க கைஸ். இருக்கிறது இங்கே பாருங்க. இப்போ தான் அழகா இனிமேல் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். வாவ், சூப்பராக இருக்குல்ல. அப்படியே போகலாம்.
பாருங்க, இந்த சைடு மூங்கில் காடு, இந்த சைடு மாடு. இது பாருங்க, குட்டி கண்ணு குட்டிலாம் நிற்கிது. நான் தடவி கொடுத்தேன். இது பாருங்க கை, சாறு ஒன்று போகுது இந்த சைடில். பாருங்க, பக்கத்தில் மாடு இருக்கு. சூப்பராக இருக்கு இந்த சைடு. அப்படியே வருது பாருங்க, மாடெல்லாம் அழகா வருது. எனக்கு என்ன பாருங்க, இந்த கண்ணுக்குட்டி அழகா இருக்குங்க. இது வந்தீங்கன்னா ஒரு தடவை இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க, அழகா இருக்கு. இது என்னது இப்படி இருக்கு? டிஃப்ரெண்ட் டைப்ஸான மாடெல்லாம் இருக்கு. இந்த மாடு கொம்பு எவ்வளோ முட்டிட போதுரா அது அம்மா. யாரையும் முட்டாது போல இருக்குது எல்லாம். பாருங்க, குட்டி கண்ணு குட்டி கையில் மேலே தண்ணியாக இருக்குது. மேலே அந்த சைடு சுற்றணும். வாங்க, நம்ம ஃப்ரெண்டில் போகணும். பாருங்க அந்த சைட்லாம். இந்த பாருங்க, கம்பீரமாக இருக்கானா இவனை பாருங்க. இவன் கொம்பு என்ன சத்தம். இது எல்லாமே படுத்துட்டாங்க எல்லோரும் டயர்டாகி. சில மாடுக்கெல்லாம் காதில் நம்பர் குத்தி இருக்கிறதுலாம் இப்போ அப்படியே ஓட்டை விழுந்துருச்சு.